ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் தேங்காய், ஒரு ஸ்பூன் பச்சரிசி, துவரம்பருப்பு, சீரகத்தை ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மிக்சரில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு பேன் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைஞ்சி வச்சிருக்க வெண்டைக்காவை இதில் சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இது நல்லா இந்த மாதிரி வதங்கணும். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம அதே பேனில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு பச்சை மிளகாய் வரைஞ்சி இதோடு சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பருப்பு விழுதை இதோட சேர்த்துடலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்குன்றதுனால நம்ம இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இதை நல்லா கலந்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துடலாம். இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து அடுத்தது கொஞ்சம் புளிப்பான தயிரை வந்து ஒரு கப் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு இந்த குழம்பு வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்ட பின்னாடி இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. சும்மா லைட்டாக இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துடலாம். இதை கலந்துடுங்க. அடுத்து கொஞ்சம் கடுகு உளுந்து, காஞ்ச மிளகாய் தனியாக வதக்கி இதோடு சேர்த்துடலாம். இது ஃப்ளேவருக்காக. இப்போ நம்மளுடைய சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.